ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆகாச கருடக்கிழங்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகாச கருடக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் சித்தர்கள் தான் அதிகமாக இதை பயன்படுத்தினாங்க. கிராமப்புற மக்கள் பார்த்திங்கன்னா வீடுகளில் விஷ ஜண்டுகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நிறைய திஷ்டி ஏவல் பின்னி சூனியத்துக்காகவும் இதை நம்ம முன்னோர்கள் இதை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இதை பற்றி எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் நாட்டு மருந்து கடைகளில் தான் இதை நான் வாங்கினேன். வெயிட் போட்டு தான் தராங்க. இதோட இதை பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை நம்ம கிழங்கு பார்த்து எடுக்கிறப்பயே நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா முளை விட்டு வரும். இது நிறுவனங்களுக்கு ஜவுளி கடை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாங்குறவங்க நல்லா பெருசாக பார்த்து வாங்கிக்குவாங்க. அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம வீடுங்களுக்கு நமக்கு சின்னதாக இருந்தால் நமக்கு போதும். இதுக்கு ஆதி காலத்துலலாம் இதுக்கு பேர் என்ன, இன்னும் அதிகமாக இதோட முழு பேர் என்ன அப்படின்னா கொல்லன் கோவை, பேய் சீந்தல், மகாமூலி அப்படின்லாம் இது பேரை ஆதி காலத்துலலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது விஷ கடிக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படுகிறது. பாம்பு கடிக்கு, அப்புறம் நம்மளோட ஸ்கின் அலர்ஜிக்கும், இது தோல் நோய்க்கும் இது மருந்தாக பயன்படுத்துது. நம்ம வீடுங்களில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இதுக்கு வீட்டுக்கு கொண்டுட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி இதுக்கு நிலவாசப்படியில் தான் இதை கட்டணும். நிலவாசப்படியில் கட்டுறப்ப எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்காது. இதை நம்ம கட்டுறதுனால பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இதுக்கு இந்த கயிறு பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்து 5 கலர் நீங்கள் கட்டினீங்கனாலும் திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது. எனக்கு மஞ்சள் கலர் கயிறு வீட்டிலருந்தே நான் ரெடி பண்ணி இப்படியே கட்டிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் கட்டியிருந்தேன். இதில் நிறைய முளை விட்டு வந்திருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு 20 நாள் 25 நாளில் இப்படி ஆயிடுச்சு. ஒரு 3 மாதமும் வரும், 10 டேஸும் வரும். இதை நம்ம வாங்கி கட்டியிருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா சில சமயம் முளைக்காது, எதுவுமே ஆகாமல் வாங்கி நல்லா இருக்கமா இருக்கும். திடீர்னு ஒரு 10 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா கருப்பு கலராகி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தூக்கி போட்டு வேற வச்சுக்கலாம். நமக்கு நெகட்டிவ் நமக்கு அந்தளவுக்கு தாக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறப்ப நல்ல ஃபாஸ்ட்டு வைப்ரேஷன் நமக்கு இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுலாம் வராது. கெட்ட நெகட்டிவை எவ்வளோ சீக்கிரம் வெளியில் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது வெளியில் எடுத்துரும். இது ஒரு சிலருக்கு 1 மந்த் வரும், ஒரு சிலருக்கு 15 நாள் தான் இது வரும். நல்லா எனக்கு முளைச்சிருந்துச்சு. ஒரு 3 மாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் உடனே மாற்றிட்டேன். நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி திதியில் இதை நம்ம கட்டினோம்னா ரொம்ப நல்லது. நிலவாசப்படி கட்டி விட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாயில் இதுக்கு சாம்பிராணி போட நல்ல வீட்டுக்கு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நல்லது கெட்டது எதுவுமே நம்ம இந்த நிலப்படியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வராது. இது எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்காது. இந்த ஆகாச கருடக்கிழங்குக்கு இதை நிறைய பேர் பயன்படுத்தி, நானும் உங்களுக்கு பயன்படுத்திட்டு தான் இதை பற்றியோட இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வீட்டில் ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா இது பார்த்திங்கன்னா முளைக்காது. அப்படியே நம்ம வாங்கி வச்ச வாக்கிலேயே இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்கி நான் நிறைய ட்ரிப்பு செக் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆகாச கருடக்கிழங்கு பார்த்திங்கனாக்கா நமக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்குது. தேங்க்யூ.